கிறிஸ்தேசுவர்களான அவர்களே, உங்கள் அனைவருக்கும் உள்ளன்போடு திருவிழா நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சிறு அகவையில் கோயிலை சுற்றியே வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் இங்கு வருகின்ற பொழுதெல்லாம் அந்த நினைவுகள் எங்களுடைய நீங்காத ஒன்றாக அது எப்பொழுதுமே அசைவாடி கொண்டிருக்கிறது. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள் ஐநா அவையில் கிரெட்டா தன்பர்க் என்ற ஒரு பெண் இளைஞர் ஒரு அறைகூவல் விடுத்தார். பருவநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. புவி வெப்பமாதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய கனவுகளையும் எங்களுடைய குழந்தை பருவ இளமை பருவ வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? இந்த இயற்கையை அழிப்பதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? இந்த காற்றை மாசுபடுத்துவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? மரங்களை வெட்டுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது என்று வெளிப்படையாக ஐநா அவையில் அறைகூவல் விடுத்தார். சர்ச்சைகளும் எழுந்தது, பாராட்டுகளும் குவிந்தன. கடந்த மாதம் இத்தாலியில் நடந்த G20 என்று அழைக்கப்படுகின்ற 20 நாடுகளுடைய தலைவர்களுடைய கூட்டத்தில் திருவண்ணாமலையிலிருந்து சென்ற வினிஷா என்ற ஒரு சிறுமி, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, ஒவ்வொரு ஆண்டும் கூடுகிறீர்கள், ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவநிலை மாற்றத்தை குறித்து பேசுகிறீர்கள். இன்னும் எத்தனை காலத்திற்கு நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள்? எப்பொழுதுதான் செயல்பாட்டுக்கு வருவீர்கள்? இந்த உலக தலைவர்களுக்கு நான் அறைகூவல் விடுக்கிறேன், எச்சரிக்கை விடுக்கிறேன், உடனடியாக செயல்பாட்டுக்குள் செல்லுங்கள் என்று அந்த சிறுமி அறைகூவல் விடுத்தார். அன்பிற்கிடையவர்களே, பருவநிலையுடைய மாற்றங்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பனிப்பாறை உருகிக் கொண்டிருக்கிறது. மழையினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் வழக்கமாக பெய்யக்கூடிய மழையை தாண்டி அதிகமான அளவில் மழை பெய்யும், வெள்ளப்பெருக்கு உருவாகும் என்றெல்லாம் எச்சரிக்கிறார்கள். கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் கடலுக்குள் மூழ்கி போகும் என்பதை எச்சரிக்கிறார்கள். இது இயற்கையினுடைய சீற்றத்தில் நடைபெறுகின்ற ஒன்றாக நாம் வெறுமனே நினைத்துக் கொண்டு கடந்து சென்றுவிட முடியாது. இந்த இயற்கையினுடைய சீற்றத்திற்கு பின்பாக நம்முடைய சுயநலம் இருக்கிறது. இங்கே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. அது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு பல்வேறு விதமான இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிட்-19 கொரோனா தீநுண்மை தொற்றினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பாக அடுத்த ஒரு தொற்று பரவி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து எப்படி விடுதலை பெறப் போகிறோம் என்பது தெரியாமல் இன்றைக்கு ஐநாவை மற்றும் உலக சுகாதார அமைப்புகள் போன்ற எல்லா நாடுகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு எப்படிப்பட்ட தடுப்பூசிகளை தயாரிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம். ஒவ்வொரு தனிமாந்தர்கள் சந்திக்கக்கூடிய அவலங்கள், குடும்ப சிதைவுகள், இந்த 2 ஆண்டு காலமாக இந்த கொரோனா தீநுண்மை தொற்றின் காரணத்தினால் பெருகி வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளுடைய தாக்கத்தில் அதை கையில் வைத்துக் கொண்டு சிறார்கள், குழந்தைகள் இன்றைக்கு அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய தருணத்தில் உறவற்று போயிருக்கக்கூடிய குடும்பங்கள், பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இன்றைக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்திலும் சென்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், எத்தனை குழந்தைகள் இந்த 2 ஆண்டுகளில் இன்றைக்கு பள்ளிக்கூட வாழ்க்கையை முடித்துவிட்டு திருமணம் புரிந்திருக்கிறார்கள். எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அறிவு சார்ந்த கல்வியை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் குடும்ப சிதைவுகள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள்,
நோய், நோக்காடுகள், மன அழுத்தங்கள், பாரங்கள் என இந்த வாழ்வினுடைய யதார்த்தத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஓட்டத்தில் எண்ணற்ற சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லுகின்ற பொழுது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடும். கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புக்கும் இதற்கும் என்ன பொருத்தம், என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? ஒரு மறு கேள்வியை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். உலகசார் அணுகுமுறையா, கடவுள் சார் அணுகுமுறையா? இந்த கேள்விக்கான விடையை இன்றைக்கு நாம் அனைவருமே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். யார் விண்ணகத்திற்குள் செல்வார்கள்? இன்றைய நற்செய்தி, என் இறை தந்தையினுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் விண்ணகத்திற்குள் செல்ல முடியும் என்பதை இன்றைக்கு தெளிவாக இயேசு உணர்த்துகிறார். கடவுள் சார்ந்த அணுகுமுறையா அல்லது இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறையா? இன்றைக்கு நாம் மீட்கப்பட வேண்டும். நாம் மீட்கப்பட வேண்டும். எதிலிருந்து? இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறை நம்மை சிதைத்துக் கொண்டிருக்கிறது, நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஏதோ ஒரு நிலையிலே நாம் அதில் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பொருள் நுகர்வு கலாச்சாரம், எல்லாரையும் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இன்றைக்கு உறவுக்கு, அன்புக்கு, அமைதியான வாழ்க்கை நிலைக்கு, நம்பிக்கைக்குரிய நிலைக்கு இன்றைக்கு எதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கு பொருள் நுகர்வு கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் பொருளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதில் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவத்திற்கு அடிப்படையில் இந்த உலகசார் அணுகுமுறையா, கடவுள் சார் அணுகுமுறையா என்ற ஒரு கேள்வியோடு நாம் பயணிக்க வேண்டும். வள்ளுவர் பெருமான் அழகாக சொல்கின்றார், பற்றுக பற்றற்றான் பற்றை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று சொல்கின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றை. யார் அந்த பற்றற்றவர்? கடவுள். கடவுள் பற்றற்றவர். அந்த பற்றற்ற கடவுளை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். எதற்காக? நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகளை நாம் பற்றிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால் அவரை நாம் மறந்து விடுகின்றோம், அவரை விட்டு நாம் தொலைவில் போய்விடுகின்றோம். எனவே இந்த உலக பற்றுகளை எல்லாம் விடுத்து கடவுளை பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு அவர் நிற்கின்றார். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 37-38 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவாழ்வை காண்பது என்பது எப்படி என்பதற்கு இயேசு அழகாக சொல்கின்றார். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. கட்டளைகளில் எல்லாம் இதுவே தலைச்சிறந்த கட்டளை என்று சொல்லுகின்றார். அற்புதமான ஒரு ஆழமான சிந்தனை ஓட்டத்தில் அவர் இயேசு ஒற்றை தன்மையில் அழகாக வடிவமைத்து கொடுத்து விட்டார். உன் முழு இதயம், அரைகுறை இதயம் அல்ல, முழு இதயம், முழு உள்ளம், முழு மனம் அன்பு செய்துவிடு கடவுளை. நீ கடவுளை இப்படிப்பட்ட நிலையில் நீ அன்பு செய்து விட்டாய், எல்லா நிறைவும் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை இயேசு அழகாக சொல்கின்றார். இங்கே ஏசாயா 48:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அழைத்திருக்கும் யாக்கோபே, இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நானே அவர், தொடக்கமும் நானே, முடிவும் நானே. தொடக்கமாக முடிவுமாக இருக்கக்கூடிய நான், எனக்கு நீ செவி கொடு என்று கடவுள் உணர்த்துகின்றார். ஆக அந்த கடவுளை பற்றிக் கொள்ளுதல் என்பது இன்றைக்கு கடவுள் சார் அணுகுமுறையாக இருக்கிறது. பவுலடிகளார் கிறிஸ்துவை ஒப்பற்ற ஆதாயமாக தேடி கண்டுபிடித்தார். அதற்காக நான் எதையும் இழக்க தயார் என்று சொன்னார். அந்த உணர்வு இன்றைக்கு நம் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும். சவேரியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் புகழுக்காக, பட்டத்திற்காக, அறிவு தேடலுக்காக, கல்விக்காக என பல நிலைகளில், பணத்திற்காக, நிதிக்காக, எல்லா நிலைகளிலும் தேடிக்கொண்டிருந்த அந்த சவேரியார் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் என்ன பயன் என்ற அந்த இயேசுவினுடைய வரிகளை எடுத்து இஞ்ஞாசியார் எடுத்துரைத்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி அனைத்தையும் துறந்து வந்தார். பற்றற்ற கடவுளை பற்றிக் கொண்டு வந்ததால் தான் இன்றளவும் அவருடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த ஒரு பின்னணியில் இருந்து உலகசார் அணுகுமுறையா, கடவுள் சார் அணுகுமுறையா என்ற அடிப்படையில் இன்றைய நாளுக்கான இந்த செய்தியை ஓட்டத்திற்குள் நான் வருகிறோம். வளனார் யோசேப்பு மீட்பின் திட்டத்தில் தற்கையளிப்பு செய்தவர். தற்கையளிப்புனா என்ன? ஏதோ எதையாவது கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கிறதா?
எனக்கு நிறைய கிடைச்சிருக்குது, கடவுள் நிறைய தந்திருக்கிறாரு, 10 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் 5 ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்றதா? அதல்ல தற்கையளிப்பு என்பது. தற்கையளிப்பு என்பது உயிர் ஈகம் செய்தல், உயிர் கொடுத்தல், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கொடுத்தல் என்பதனுடைய பொருளாக அமைந்து நிற்கிறது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக யோசேப்பு யாருக்கு கொடுத்தார்? கடவுளுக்கு கொடுத்தார். உலகசார் அணுகுமுறைக்கு அவர் கொடுக்கவில்லை. அதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த அணுகுமுறையை, கடவுள் சார் அணுகுமுறையை புனித வளனார் கொண்டிருந்தார் என்றால், அந்த அணுகுமுறைக்கான அடிப்படை ஆதாரங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது மரியாளிடத்திலிருந்து நாம் அதை தொடங்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. மரியாளுக்கு மன ஒப்பந்தமானவர், நச்சதில் அழகா வாசிக்கிறோம். மன ஒப்பந்தமான, ஏற்கனவே மன ஒப்பந்தமானவர் அப்படின்னு அர்த்தம். மரியாளை யோசேப்பு அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், அன்பு செய்து கொண்டிருக்கிறார். இதான் அர்த்தம். அறிந்து தெரிந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பொருள்பட நாம் அங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில் தான் அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்ற ஒரு செய்தி கிடைக்க பெறுகின்ற பொழுது அங்கே அந்த நிலையில் கலக்கம் வருகிறது. அந்த கலக்கத்தின் ஊடாக அவர் சிந்திக்கக்கூடிய ஒன்று, எப்படியாவது இழிவுபடுத்தாமல் விலக்கி வைத்து விட வேண்டும். இங்கே தூய்மை என்ற ஒரு நிலையை நாம் சிந்திக்கிறோம். இந்த தூய்மை என்ற ஒரு பண்பு, இந்த தூய்மை என்ற ஒரு பண்பில், இந்த கற்பு நிறை பண்பில் இந்த யோசேப்பு இருந்தார் என்பதற்கு முன் அடையாளமாக இருக்கக்கூடியவர் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாளுடைய அந்த தூய வாழ்வு இங்கே திருச்சபையிலே திருத்தந்தையர்கள் பல்வேறு விதமான நிலையிலே பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். தூய அகஸ்தீனார் சொல்லியிருக்கிறார், தூய தாமஸ் அக்வீனாஸ் சொல்லியிருக்கிறார், திருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல கருத்துக்கள் இன்றைக்கு உருவாகி வந்திருக்கின்றன. யோசேப்பினுடைய அந்த சந்தேகம் குறித்து, கலக்கம் குறித்து பல கருத்துக்கள் உருவாகி வந்தாலும் கூட இறுதியில் ஒரு கருத்து மட்டுமே அங்கே மேலோங்கி நிற்கிறது. இந்த வளனார் எதை சிந்திக்கிறார் என்றால், தன்னுடைய தகுதியின்மையை சிந்திக்கிறார். தன்னுடைய தகுதியின்மையை சிந்திப்பதற்கான ஒரு பின்புலம் எதுவாக இருக்கிறது என்றால், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பேற்றை பெற்றாள் என்பதுதான். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்று யார் சொல்லுகிறார்? எலிசபெத் அம்மாள் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அந்த செய்தியினுடைய அடிப்படையில் வளனார் சிந்திக்கக்கூடிய பார்வை எதுவாக இருக்கிறது என்றால், ஒரு இறைவனின் தாயாக இருக்கக்கூடியவருக்கு நான் எப்படி ஒரு துணைவராக, ஒரு வாழ்க்கை துணை நலமாக நான் இருக்க முடியும் என்ற ஒரு அடிப்படை கேள்வி. அவர் சந்தேகப்பட்டார், விலக்கி வைக்க நினைச்சார் என்பதெல்லாம் அல்ல, அது பலர் சொன்னாலும் கூட. அடிப்படையில் இந்த சிந்தனை ஓட்டம் என்பது, அவர் தான் அன்னை மரியாளுக்கு முன்பாக இறைவனின் தாயை கருவில் தாங்கி இருக்கக்கூடிய இந்த அன்னை மரியாள் தூய்மையானவள், மேன்மைக்குரியவள். இந்த மேன்மைக்குரிய இந்த தூய்மையான இந்த அன்னை மரியாளுக்கு நான் துணைவராக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை. பேதுரு, சீமோன் பேதுரு இங்கே ரொம்ப அற்புதமா அதை சொல்லியிருப்பாரு இல்லையா? சீமோன் பேதுரு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவரே நீர் போய்விடும், நான் தகுதியற்றவன் என்று சொல்லுவார். அதுபோல நூற்றுவர் தலைவன், என்னுடைய இல்லத்தில் நீர் அடியெடுத்து வைப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார். ஆக தகுதியற்ற நிலையை யோசேப்பு முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் அவருக்கு அந்த கலக்கம், அந்த தயக்கம், நான் தகுதியற்றவன். அப்ப அந்த உணர்வு என்பது அவரை தூய்மை நிலைக்கு அழைத்து செல்கிறது. தூய்மை நிலைக்கு அழைத்து செல்வது என்பது அவரோடு, அன்னை மரியாளோடு ஏற்கனவே அறிமுகமாகி ஒப்பந்தமாகி இருந்த நிலையில் அவர் முழுமையாக அன்பு செய்து அந்த அன்னை மரியாளோடு மீண்டும் ஒரு வாழ்க்கையை தொடங்கிய பொழுது அந்த தூய்மை நிலையை யோசேப்பு அடைந்தார். அந்த தூய்மை நிலைக்கு தன்னை முழுமையாக தற்கையளித்தார் என்பதுதான் தந்தையர்கள், திருச்சபையினுடைய தந்தையர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார்கள். இரண்டாவது பண்பாக பார்ப்பது என்பது வாய்மை நிலை. இந்த வாய்மை நிலை என்பது யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது நேர்மையானவர், நீதிமான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த வாய்மை என்பது சொல்லிலிருந்து வரக்கூடிய நன்மையான சொல், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நன்மையான உணர்வு, உடலில் இருந்து வரக்கூடிய ஒரு நன்மையான செயல் என்று வாய்மையை பார்க்கிறோம், நேர்மையை பார்க்கிறோம், உண்மையை பார்க்கிறோம், மெய்மையை பார்க்கிறோம். ஆக இதை அனைத்தையும் வளனாருக்கு பொருத்தி பார்க்கின்ற பொழுது இவருடைய உள்ளத்திலிருந்து வந்த உணர்வு என்பது நன்மையின் அடையாளமாக இருந்தது.
இவருடைய உடலில் இருந்து வந்த செயல் என்பது நன்மையின் அடையாளமாக இருந்தது. பேசாத ஒரு நபராக அவரை பார்க்கிறோம். பேசாத ஒரு நபரை நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து சொல் வந்ததாக எங்குமே இல்லை. ஒருவேளை இயேசுவுக்கு பெயர் சுட்டுகின்ற பொழுது அந்த பெயரை கூட சொல்லி இருந்திருக்கலாம், பேசி இருந்திருப்பார் நிச்சயமாக. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நன்மையின் சொல்லாக இருந்தது. ஆக அவருடைய வாய்மை என்பது இங்கே மெய்மை என்ற அடிப்படையிலும், உண்மை என்ற அடிப்படையிலும், நேர்மை என்ற அடிப்படையிலும் இங்கே கடவுளுக்கு உகந்தவற்றை செய்வதில் அது அடங்கியிருந்தது. அடையாளப்படுத்தப்பட்ட அன்னை மரியாளுக்கு, ஒப்பந்தம் செய்யப்பட்ட அன்னை மரியாளுக்கு நேர்மையாக இருந்தார். அவர் வழியாக பிறப்பை அடையாளப்படுத்திய இயேசுவுக்கு நேர்மையாக இருந்தார். அந்த இயேசுவினுடைய பணிவாழ்வில் அவரை உருவாக்கி வருவதற்கு நேர்மையாக இருந்தார். அவருக்கான கல்வி, அவருக்கான வளர்ச்சி, அவருக்கான அடையாளங்கள், அவருக்கான உழைப்பை கற்றுக் கொடுத்த நிலை என அனைத்திலும் நேர்மையாக இருந்தார். இதை தாண்டி கடவுளுக்கு நேர்மையாக இருந்தார். காரணம், அது கடவுளுடைய திட்டம். அந்த குழந்தை இயேசுவையும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அன்னை மரியாளையும் மிக பாதுகாப்பாக இறை திட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பு அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் அந்த தூய்மை நிலையோடு இந்த வாய்மை பண்பு கொண்டு அவர் நகர்ந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக வலிமை, அதோடு சேர்த்து நான்காவதாக பொறுமை என்ற ஒரு பண்பையும் பொருத்தி பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இவருக்கு இந்த வலிமையும் பொறுமையும் எங்கிருந்து வந்தது என்பதை சிந்திக்க வேண்டும். ஏரோது வாழ்ந்த கால சூழ்நிலை, அரசியல் பின்னணி என்ன? பல்வேறு விதமான மன்னர்கள், அலெக்சாண்டர், அந்தியோக்கு என்று பல மன்னர்கள் ஆண்ட சூழ்நிலையில் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த நிலையில் மீண்டும் ஏரோதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுமேயர் இனத்தை சேர்ந்த ஏரோது, அவர் யூத இனத்தை சார்ந்தவர் அல்ல. இதுமேயர் இனத்தை சேர்ந்த ஏரோது ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருக்கிறார். அவருடைய உணர்வு என்ன? நான் தான் மெசியா. அன்பிற்கினியவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏரோதுவினுடைய அரசியல் சூழ்நிலையில் ஏரோது அந்த ரோமை பேரரசை கட்டமைக்கின்ற பொழுது அதில் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்தார். நகர்ப்புற வளர்ச்சி முன்வைத்தார். மாட மாளிகைகளை கட்டினார், கோபுரங்களை உருவாக்கினார், கோயில்களை கட்டினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒரு கொடுங்கோல் மன்னன். அந்த கொடுங்கோல் உணர்வுக்கான அடிப்படை காரணம் நான் தான் மெசியா என்ற அந்த ஒரு அடிப்படை உணர்வில் அவர் இருந்த காரணத்தினால் தான் அவரால் இன்னொரு மெசியா வருவாரா என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, அதற்கான ஒரு தேடல் வருகின்ற பொழுது அவர் ஐயம் கொள்கிறார், சினம் கொள்கிறார். இன்னும் குறிப்பாக ஆழமாக சொல்கிறார்கள், அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் கூடிய நிலைக்கு அவர் இருந்தார் என்பதை கூட அவர்கள் பதிவு செய்கிறார்கள் வரலாற்றிலே. அடிப்படையிலே தாவீதின் குலத்தில் இருந்துதான் ஒரு மெசியா உருவாகுவார் என்பது அடிப்படை உணர்வு. ஈசாயின் அடிவாரத்தில் ஒரு தளிர் ஒன்று உருவாகும் என்பது தான் வார்த்தை. அன்னை மரியாளும் யோசேப்பும் தாவீதின் வழிமரபில் வந்தவர்கள். அப்படி தாவீதின் வழிமரபில் வந்த அவர்களிடத்தில் இருந்துதான் ஒரு மெசியா உருவாகுவார் என்பதை யோசேப்பு மிக தெளிவாக உணர்ந்திருந்தார். மிக தெளிவாக உணர்ந்திருந்த காரணத்தினால் தான் அன்னை மரியாளும் அந்த தாவீதின் குல வழிமரபில் வந்த காரணத்தினால் தான் அன்னை மரியாள் ஏற்கனவே அவர் அறிமுகமான காரணத்தினால், அவருடைய வாழ்க்கை முறை ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் அவர் ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இந்த ஏரோது தன் நிலையில் மெசியா என்று பாவித்தவர் ஒற்றர்களை வைத்து வேவு பார்க்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி அவர் இங்கே கலக்கம் அடைகிறார், திகில் கொள்கிறார். இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அன்பிற்கினியவர்களே, பெத்லெஹேம்ல இருந்து கனவுல எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு ஓடினவர், எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு போனவர், நாசரேத்திலிருந்து மீண்டும் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்ற இடத்துக்கு வந்தவர். ஒரு பயணத்தினுடைய அடிப்படையில் ஒரு அளவீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாசரேத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு 80 கல்மைல் தொலைவு, பெத்லெஹேமிலிருந்து எகிப்துக்கு 40 கல்மைல் தொலைவு, மீண்டும் எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு 120 கல்மைல் தொலைவு. இந்த 120 கல்மைல் தொலைவு இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு 3 முறை இயேசு குறித்த பார்வையை கனவில் எச்சரிக்கப்பட்ட பின்பு 3 முறை பயணம் செய்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வாகனங்கள் மிகுந்து இருக்குது. காட்டு வழி பாதையில போகணும்,
திருடர்கள் தொல்லை, விலங்குகள் தொல்லை, இன்னும் அரசினுடைய பார்வையில் ஒற்றர்கள், அவர்களுடைய வேவு பார்த்தல், எல்லாவற்றையும் தாண்டி இந்த யோசேப்பு குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாளையும் அழைத்துக் கொண்டு வீதி வீதியாக ஒவ்வொரு இடமாக பயணம் செய்து அந்த காப்பாற்றக்கூடிய பாதுகாத்தல் கொடுக்கக்கூடிய பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் என்றால் அவருக்கு எவ்வளவு வலிமை என்ற ஒரு பண்பு இருந்திருக்க முடியும். தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்று ஏரோது ஆணையிட்ட பொழுது அந்த செய்தியை கேட்டு உடனடியாக இரவோடு இரவாக நகர்ந்து செல்கிறார். அந்த மன வலிமை. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு மாட்டு தொழுவத்தில் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தைக்கு ஒரு வீடு கிடையாது பெற்றெடுப்பதற்கு. இப்படி எல்லா விதமான இன்னல்களையும் சந்தித்து நிற்கக்கூடிய யோசேப்பு ஒரு மன வலிமை கொண்ட ஒரு நபராக இந்த பண்பை அவர் தாங்கி வாழ்ந்தார். அதோடு பொறுமை என்ற ஒரு பண்பையும் கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்பங்களை சிந்திச்சு பாருங்க, எந்த அளவிற்கு நமக்கு பொறுமை இருக்கிறது. குடும்பத்தினுடைய எல்லா துன்பங்களையும் தாங்கி, வேதனைகளையும் தாங்கி குடும்பத்தை நகர்த்தி செல்லக்கூடிய மன வலிமை இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? குழந்தைகளை எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நேர்த்தியோடு, நேர்மையோடு, பாங்கோடு, பண்போடு, நற்பண்புகளில் மிகுந்து நிற்பதற்காக, அறநெறி சார்ந்து வளர்ப்பதற்காக எத்தகைய பொறுமையை நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஒவ்வொன்றையும் சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு பார்வை கொண்ட ஒரு மன உறுதியை நாம் எத்தனை பேர் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? ஆனால் யோசேப்பு அத்தகைய மனவலிமை கொண்டு அந்த பொறுமையோடு கூடிய நிலையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நகர்ந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த பண்புகளோடு கடைசியாக ஒரு பண்பையும் அவர் பெற்றிருக்கிறார். இனிமை என்ற ஒரு பண்பை பெறுகிறார். அந்த பண்பினுடைய அடிப்படையில் அவருடைய செயல் மிக இனிமையான செயலாக, அவருடைய சொல் மிக இனிமையான சொல்லாக அமைந்து நிற்கிறது. தூய அகுஸ்தினார் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் ஆம் என்ற ஒரு வார்த்தையில் இறை திட்டத்திற்கு தன்னை தற்கையளித்தாள். ஆனால் பேசாமலேயே, ஒரு வார்த்தை கூட உரைக்காமலேயே இறை திட்டத்திற்கு தற்கையளிப்பு செய்தவர் இந்த யோசேப்பு என்று தூய அகுஸ்தினார் எடுத்துரைக்கின்றார். அமைதி என்ற ஒரு சொல் அவரிடத்தில் ஆழமாக இருந்தது. அந்த அமைதி என்ற ஒரு சொல்லில் ஒரு இனிமையை அவர் அழகாக வெளிப்படுத்தினார். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார், நிபந்தனைகளை இன்று யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொண்டார். வானதூதர்களின் வார்த்தைகளை நம்பினார். யோசேப்பின் கனிவு கொண்ட இதயம் எத்தகையது என்றால், சட்டம் கூறும் நெறிமுறைகள் அன்பை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். சட்டம் கூறும் நெறிமுறைகள் அன்பை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது அழகாக வடிவமைக்கின்றார். யூத மரபுல பெண்கள் என்பவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டார்கள். ஒவ்வொரு ஆண் குடிமகனும் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது, தந்தையே, என்னை ஒரு பன்றியாகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காமல் இருந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று இறைவேண்டல் செய்த ஒரு ஆணாதிக்க வர்க்க புத்தியோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறை யூத மரபில் இருந்தது. அந்த யூத மரபில் பெண்கள் குழந்தை பேச்சை பெறவில்லை என்றால் பெண்களுக்கு மட்டும் மலடி என்று பட்டம் சூட்டுகின்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைகளுக்கு மத்தியில் யாராவது பெண்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை மோசையினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை அங்கு இருந்தது. ஆனால் கலக்கமுற்ற, தகுதியின்மை என்பதை உணர்ந்த இந்த யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்குள் வராமல் இந்த அன்னை மரியாளை காப்பாற்ற வேண்டும், இந்த அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இயேசுவை காப்பாற்ற வேண்டும், இவர்களுக்காகவே நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உணர்ந்த காரணத்தினால்தான் அவருடைய இதயத்தில் சட்டத்தை தாண்டிய அன்பு என்பது மேலோங்கி நின்றது. இன்றைக்கு சட்டங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், மரபுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். திருச்சபை சார்ந்த நிலையிலும் மரபுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், சமூக நிலையிலும் மரபுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும், மரபுகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு குடும்பத்தில் பெண்களை மதிப்புக்குரியவர்களாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறதா? பிள்ளைகளை மதிப்புக்குரிய ஒரு உயர்ந்த இடத்தில் வைப்பதற்கான பார்வையோடு அவர்களை நாம் வழிநடத்தி செல்கிறோமா? அழகாக சொல்லுவார்கள்,
ஒவ்வொரு நபரும், நீங்களும் நானும் பிறக்கின்ற பொழுது யாரோ ஒரு பெற்றோருக்கு மகனாக மகளாக பிறக்கிறோம். அதுதான் தொடக்கம். யாரோ ஒரு பெற்றோருக்கு மகனாக மகளாக நாம் பிறக்கிறோம். அப்படி பிறந்து வளரக்கூடிய நாம் தான் ஒரு கட்டத்தில் தந்தையாக தாயாக மாறுகிறோம். இங்கே இறை தந்தையினுடைய மகன் இயேசு, இறை தந்தையினுடைய மகன் இயேசுவுக்கு நிழலாக, இறைவனுடைய நிழலாக இருந்து யோசேப்பு அந்த மகனை பாவிக்கின்றார். அந்த மகனை பாவித்து நிழலாக, இறைவனுடைய நிழலாக இருந்து அந்த இயேசுவை மகனாக ஏற்று பாவித்து அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு உயர்வை காண்பதற்காக அழைத்து செல்கின்றார். இன்னைக்கு யோசேப்பினுடைய இந்த உலகசார் அணுகுமுறை இல்லாத கடவுள்சார் அணுகுமுறை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம். 12 வயதில் காணாமல் போன இயேசுவை தேடி போகிறார்கள். யோசேப்பு கேட்கிறார், ஏன் இப்படி செய்தார்? ஏன் சொல்லாமல் போய்விட்டாய் என்று அன்னைமரியாள், உன் தந்தையும் நானும் எங்கெல்லாம் உன்னை தேடுகிறோம் என்று கேட்ட பொழுது, ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய தந்தையர்களில் நீங்கள் யாராவது அமைதியாக இருந்திருப்பீர்களா? உங்கள் பிள்ளைகள் காணாமல் போனால் அல்லது உங்கள் பிள்ளைகள் தவறிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு முகத்தை நீங்கள் காட்டுவீர்கள்? இயேசு காணாமல் போன அந்த நிலையிலே ஒருவேளை யோசேப்பினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும் என்றால், அருமை என்னுடைய அன்பு மகனை என்று சொல்லி இருப்பார். அதுதான் கடவுள்சார் அணுகுமுறை. ஒரு சரியான காரியத்தை ஒரு மகன் செய்கின்ற பொழுது அந்த மகனை குறித்த பார்வையில் அருமை மகனை என்று தட்டி கொடுக்கக்கூடிய அந்த பார்வை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? நாம் உலகசார் சிந்தனைக்குள் சென்று விட்டோம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய முகச்சாயலாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கடவுளுடைய முகச்சாயல் வேண்டாம். உங்களுடைய முகச்சாயலாக பிள்ளைகள் உருமாறினால் போதும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சிந்தையில் ஏற்றக்கூடிய படிப்பை அவர்களுக்கு திணிக்கிறீர்கள். அவர்களுடைய சுய சிந்தனை என்ன, அவர்களுடைய உருவாக்கம் என்ன, அவர்களுடைய திறன்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் இன்றைக்கு ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு உளவியல் ஆய்வாளர் சொல்லுவார், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக வந்தவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை அவர்கள் சமைத்துக் கொள்வதற்கான உங்களுடைய அன்பை மட்டும் கொடுங்கள். அதிகாரம் வேண்டாம், அடிமைப்படுத்தக்கூடிய கூறுகள் வேண்டாம், கண்டிப்பு வேண்டாம், அன்பை மட்டும் கொடுங்கள் என்று சொல்கின்றார். இந்த அன்பை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த குடும்பத்தை, திருக்குடும்பத்தை கட்டமைத்து உருவாக்குவதற்காக, கடவுளுடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் அவர்களை பாதுகாப்பாக நகர்த்தி செல்வதற்காக அன்பை கொடுத்தார். அவருடைய இதயம் கனிவை கொடுத்தது. வாய்மை இருந்தது, தூய்மை இருந்தது, வலிமை இருந்தது, பொறுமை இருந்தது, இனிமை இருந்தது. இத்தகைய பண்புகளோடு அவர் பயணித்தார். எனவே அவர் தன்னை முழுமையாக தக்கையளித்தார் கடவுளுடைய அணுகுமுறைக்காக. ஆமென். எல்லோருமாக எழுந்து நிற்போம். விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கின்ற மேலான இறைமகன் நம்மோடு பயணிக்கின்றார். நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நாம் ஏறெடுக்கின்ற